குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. துலா ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 4/7/2026 இரவு 7:15 11/7/2026 மிட்நைட் வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அப்நார்மலான ஒரு சுச்சுவேஷனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. துலா ராசிக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லா ராசிகளுக்கும் இருக்குது. அவங்கவுங்களுக்கு அந்தந்த ராசியை பொறுத்து வேறு வேறு விஷயங்களில் ப்ளஸ் மைனஸ். நம்மளுக்கு என்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது ஒரு அவேர்னஸ் பதிவு. வருமுன் காப்பதே சிறந்தது இல்லையா? அப்போது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தயாராக இருந்துட்டோம், இதெல்லாம் இப்படி நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு தயாராகிட்டோம் அப்படின்னா வர்றதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம். அதை கடந்தும் ஈஸியாக வந்துட முடியும், ரைட்? ஸோ என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்னவெல்லாம் நடக்க காத்திருக்கு, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிபாடு, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல எதில் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம். ரெண்டாவதா உடல் ஆரோக்கியம். இந்த விஷயங்களில் உங்களுக்கு தெரிஞ்சு அதில் ஏதாவது ஒரு குறை ஏற்படுறது போல ஒரு சூழல் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக யாருக்கும் வெளியில் தெரியாது, நம்ம அதை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எந்த காரியத்திலையும் முதல்ல இறங்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் தெரியாது, மறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எகெயின்ஸ்ட் அப்படியே வந்து நிற்கும். இந்த 7 நாட்களுக்குள்ள நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்லலை. ஆனால் இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறிடும். அது என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதை குறைச்சிருது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து அப்படியே டவுன் பண்ணிடுது. இது எப்படி நம்ம செய்ய ஆரம்பிப்போம்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், நம்மளுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற மனம் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் மூலமா உங்களுடைய ஆசை தூண்டப்படும். இப்போ இதை செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம், பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தூண்டுகோலாக கூட இருந்து அதெல்லாம் செய்ய வச்சுட்டு அதில் பெரிய பேக்லாக் ஆகும் இல்லையா? அந்த பேக்லாக் ஆகும்போது அந்த விஷயத்திலிருந்து அழகாக அவங்க கண்டுட்டு போயிடுவாங்க. நான் சொன்னால் உனக்கு எங்கே போச்சு அறிவு, நான் சொன்ன என்ன வேணாலும் செஞ்சுடுவியா, நான் அப்போவே சொன்னேன் இது ஒத்து வராதுன்னு, இருந்தாலும் உன் பேரில் இருக்கிற நம்பிக்கிறத சரி நீ பண்ணிடுவேன்னு நினச்சிட்டு தான் விட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லி உங்ககிட்ட இருந்து அவங்க விலகிடுவாங்க. ஆனால் அந்த செயலால் கண்டிப்பாக அவர்கள் ஆதாயப்படுவார்கள். அது நடக்க காத்திருக்கு. இப்போது சிம்பிளாக அது என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் யாரை நம்புறீங்களோ, யார் உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அந்த நபர் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வருமானத்தை, உங்களுடைய சேமிப்பை தன்னகப்படுத்திக்கணும்னு நினைச்சிட்டு, உங்ககிட்ட இருக்கிற பொருளை, செல்வாக்க உறிஞ்சி குடிக்கணும்னு நினைச்சிட்டு உங்க கூட ஒட்டிட்டு இருந்து கரெக்டாக சமயம் பார்த்து இந்த டைம்ல அதுக்குண்டான வேலையை நகர்த்துவார். இந்த 7 நாளில் உங்களுக்கு அதெல்லாம் உடனே எல்லாம் லாஸ் ஆகிடுமானா இல்லை. ஆனால் அது லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமாக அந்த 7 நாட்கள் காரணமாக இருக்கும். இப்போ என்னென்னா, காயை நகர்த்தி கொண்டு போய் பின்னாடி உங்களுக்கு பெரிய லாஸை கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக எக்கனாமிக்கல் லாஸை சந்திப்பீங்க. இப்போ உங்களுடைய நண்பர்களோ, உங்களுடைய உறவினர்களோ, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களோ, உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய, நல்ல மனசு இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் நம்பக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. அது இப்போ தெரியாது. அப்போது சிம்பிளாக இந்த காலகட்டம் மற்றவர்கள் பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் காலடி எடுத்து வைக்காதீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு எகென்ஸ்டாக தான் மாறும், பாசிட்டிவாக இல்லை அப்படிங்கிறத முழுசாக உணர்ந்துருங்க. ரெண்டாவது, ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயங்களை புதுமைப்படுத்தி செய்யணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அலோபதி டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு வேறு ஏதாவது மருத்துவ முறையில் கை வைத்தியம் பண்ணுறது, இல்லை சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி இதுக்குள்ளே போகிறது,
இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போகணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த 4/7/2026 11/7/2026 வரைக்கும் செய்ய வேண்டாம். ஏன்னா அந்த முடிவு உங்களுக்கு தவறாக மாறிவிடும். அந்த மருத்துவ முறை உங்களுடைய நோயிலிருந்து வெளியேறி கொண்டு வர கூடிய மருத்துவ முறையாக நீங்கள் நினைத்தால் அது தவறு. உங்களை மீண்டும் நோயில் ஆழ்த்தக்கூடிய மருத்துவமாக மாறிவிடும். கவனம் தேவை. இப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பக்குவமாக இருங்க. ரைட். மூணாவதா, உங்களுடைய உயில் சொத்து, அதாவது தாத்தா சம்பாதிச்ச சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் உயில் சொத்து. அது சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தைகளும் இந்த காலகட்டம் துவங்கக்கூடாது. துவங்கணும்னா கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்துக்கள் கூட தவறி போவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஆனால் ஆல்ரெடி கேஸ் போயிட்டு இருக்குது, கோர்ட்டு கேஸ் வழக்கில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த 7 நாட்கள் நான் கடைசியாக ஒரு வழிபாடுன்னு சொல்கிறேன். அந்த வழிபாடையும் செய்யும்போது இந்த 7 நாட்கள் கண்டிப்பாக செய்யும்போது அந்த கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறிடும். இது உயில் சொத்து சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதுக்காக கோர்ட்டு கேஸ் வழக்கில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, அது உங்களுக்கு சாதகமாக மாறிடும். என்னங்கிறத பாருங்கள். ஸோ அது கவனம். அதே போல் நீங்கள் யாராவதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, என் சித்தப்பா பையன் தான் சார், நல்லா படிப்பான், நல்ல மார்க் எடுத்திருக்கான், எனக்காக இந்த கம்பெனியில் ஒரு ஜாப் வாங்கி கொடுங்க, என்னன்னாலும் நான் பார்த்துக்கிறேன் சார், நான் கேரண்டி, பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி யாருக்காக கேரண்டி போட்டு வேலை வாங்கி கொடுக்குறீங்க. இல்லை உங்கள் அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ யாராவது நிலம் வாங்குறாங்க, அதுக்கு ஜாமீன் கையெழுத்து போடணும், நீங்கள் போய் போடுறீங்க. ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் போகிறதோ ஒருத்தருக்கு ஜாமீன் போகிறதோ உங்களுக்கு எகெயின்ஸ்டான பலனை ஏற்படுத்திடும். அது ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே நேரத்தில் அந்த இஎஸ்ஐ பணம் எடுக்கிறது, பிஎஃப் பணம் வித்ட்ராவல் பண்ணுறது, அதே போல் அந்த உங்களுக்கு அந்த மாதம் மாதம் வரக்கூடிய அந்த இன்சென்டிவ் வராமல் போகிறது, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது, பென்ஷன் வராமல் இருக்குது, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது, அல்லது இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண அமௌண்ட் கிளைம் பண்ண அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் செய்யாமல் இருப்பது நல்லது. செஞ்சோம்னா அது நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறுது. நம்ம நினச்ச மாதிரியான முடிவு அது தராது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. மூணாவதாக, வயது முதிர்ந்த நபர்களுக்கு ஆயுள் சம்பந்தமான பயம் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த காலகட்டம் கண் கேட்காத, வாய் பேசாத, சுவாசத்தை நுகர முடியாத ஒரு நபர் எப்படி செயல்படுவாரோ அதுபோல இந்த 7 நாட்கள் உங்கள் மனதும் உங்கள் உடலும் செயல்படும். ஸோ புது முடிவுகளையோ எதுவுமே செய்யாமல் ஸ்மூத்தாக ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை அப்படியே மூவ் ஆன் பண்ணி கொண்டு வர்றது நல்லது. நான் சொன்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் இதெல்லாம் நடக்கும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்துட்டா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கடக ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். கூடவே கேது இருக்குது, சிம்மத்தில் கேதுவும் மக நட்சத்திரத்தில் தான், சுக்கிரனும் கேதுவின் நட்சத்திரமான மகத்தில் தான் இருக்கார். இந்த சுக்கிரன் கேதுவை கடந்து வர்றதுக்கு 11/7/2026 மிட்நைட் ஆயிடுது. 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, 11ஆம் தேதி சுக்கிரன் கேதுவை நோக்கியும் கேது சுக்கிரன் நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடுது. இப்போ யாருக்கெல்லாம் சுக்கிர தசாபுத்தி நடக்குதோ, அல்லது கேது தசாபுத்தி நடக்குதோ, அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம், கேதுவனுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம், இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகணம்னு தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க. துலா ராசிக்காரன், உங்களுடைய ராசிநாதன் தான் போய் முட்டுறாரு கேது மேலே. கேது சூரியனுக்கு சந்திரனுக்கு வந்தால் மட்டும்தான் கிரகணம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் சுக்கிரனுக்கு வந்தாலும் கிரகணம் தான். ராகு கேதுவின் பிடியில் சுக்கிரன் மாட்டுது. ஸோ அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போடுங்க. கல்கண்டு இருக்கு இல்லையா, டைமண்ட் கல்கண்டு, அந்த நெய் தீபத்துக்குள்ளே டைமண்ட் கல்கண்டு போடுங்க, நெய்க்குள்ளே போடுங்க, வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிரச்சனைகளே எதுவும் இல்லாமல் அப்படியே இந்த 7 நாளை கடந்து வந்துடலாம். மேலும் துளாராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.